ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ். கிவன் ப்ராப்ளத்தை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சொல்யூஷன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ். இது வந்து நம்ம f of x by g of x ஃபார்மெட்டில் இல்லை. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேம்மா, ரீஅரேஞ்ச் above equation. ரீஅரேஞ்ச் எப்படி பண்ணுவோம் பார்ப்போமா? எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸை 1 by e பவர் எக்ஸ்ன்னு போடலாமா? அப்போ ரூட் எக்ஸ் நமக்கு நியூமரேட்டரில் இருக்கும், டிவைடட் பை e பவர் எக்ஸ். அதாவது e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு எப்படி மாறும்? e பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by e பவர் எக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்ளை தி லிமிட் அப்ளை பண்ண இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போகிறோம். ரூட் இன்ஃபினிட்டி டிவைடட் பை e பவர் இன்ஃபினிட்டி. ரூட் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி தான், e பவர் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு நமக்கு இன்ஃபினிட்டி தான். சரியா, நம்ம சைடில் எழுதிக்கோங்க. e பவர் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மேட். இப்போ நம்ம ஆன்சர் வந்து நமக்கு இன்டெர்மினேட் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து f of x by g of x ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணலாம். சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அப்ளையிங் லோபித்தால் ரூல் லிமிட் அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ரூட் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் 1 by 2 root x. சரிம்மா, 1 by 2 root x தி ஹோல் டிவைடட் பை e பவர் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் e பவர் எக்ஸ் எழுதிக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் d by dx ஆஃப் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2 root x. ஓகேம்மா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் d by dx ஆஃப் e பவர் எக்ஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இதில் லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்ளை தி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம் இல்லையாம்மா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by 2 root x. அப்போது நமக்கு இன்ட்டு 1 by e பவர் எக்ஸ்ன்னு வரும் இல்லையாம்மா? அப்ளை தி லிமிட். நமக்கு லிமிட் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போகிறோம். 1 by ரூட் இன்ஃபினிட்டி இன்ட்டு 1 by e பவர் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேம்மா, ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? இது எல்லாமே வந்து 1 by இன்ஃபினிட்டி இன்ட்டு 1 by இன்ஃபினிட்டி. ஓகேம்மா, 1 by இன்ஃபினிட்டினா நமக்கு என்னம்மா? இது வந்து 0, இதோட வேல்யூ வந்து 0. அதாவது 1 by இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும்? ஆன்சர் கிடச்சிருக்குமா? 0 × 0 ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர்.